ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு இன்னைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போறோம்டா சிங்கு சிவப்பு கலர் சிங்கிச்சான் தான் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தக் லைஃப் வந்து எங்களோட கமல் சார் நடித்து வெளியாகிறதுக்காக இருக்கிற மணிரத்னம் டைரக்ஷனில் தக் லைஃபோட பாட்டு இப்போ சிங்கிள் வந்து விட்டுருக்காங்க. அது ஒரு கல்யாண கலையா இருக்கு. அந்த பாட்டை பார்க்கும்போது மணிரத்ன படத்துல இப்படி ஒரு பாட்டா இல்ல இருக்குதாங்க இல்ல இப்படி ஒரு கல்யாண பாட்டு இருக்கு. இருக்கு என்ன இதுல இருக்கு எங்கட ஓகே கண்மணி இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஒரு வைப்ல மணிரத்னம் தானே இருந்துட்டு தளபதி மாதிரி எடுப்பார், விஜய் எடுப்பார், வேற வித்தியாசம் படமே ஒரு சேனல்ல இருக்காது. பொன்னியின் செல்வன் எடுப்பார், லவ் ஸ்டோரி மட்டும் இல்லை, ஆக்ஷன் படம் எடுப்பார். தளபதின்ற ஒரு கேங்ஸ்டர் படம் படம்னாலும் அதுக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. பட் அது ஒரு டிஃப்ரெண்டான வேயா இருக்கு. இது லவ் ஸ்டோரி எல்லாம் இல்ல, தக் லைஃப். இது வந்து கராத்தே குன்ஃபு எல்லாத்தையும் கலந்து ஒரு கமல்ல உருவத்துல நாங்க பார்க்க போறோம். எஸ்டிஆர் வேற இருக்கிறாரு. சரி, ரொம்ப பேசாம அந்த ஒரு பாட்டு வந்திருக்கு, ஜிங்கிச்சா அதை வந்து எப்படி கமலை எழுதி வந்து இதை வந்து பாடினது யாருன்னு தெரியல, கமல் எழுதிக்கான்னு மட்டும் தெரியும். வாங்க பாட்டை பார்ப்போம். என்ன ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் கமல் பாடிய ஜிங்கிச்சா உங்களுக்காக இது ஒளிபரப்பாக. அப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன். ஓகே, நல்லா டிசைன். எங்க சுந்தர வழியே என்னும் சுந்தர மக்கங்க இந்த சக்கர கட்டி சேர்த்து பந்தலக்கங்க எங்க கங்க பொருளின் மூளைய சேர்த்து மூட்டுங்க பெருசா யாரு யாரு அப்படி கண்மணியா மற்றது பாவை நடத்தின மறந்தாங்க தூரத்து சொலகத்தில நிச்சயம் செய்யாமல் கிட்டத்த நட்பிலைய பிடிச்ச எங்கிகளுச்சுமே ஜிங்க 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 ஜா பெருசுங்க சமதிச்சு ஜிங்க 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 செய்யாதே ஜிங்க 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 ஜா சமதிச்சதுனா ஜிங்க 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 பந்தலுக்கு சாயமுல ஜிங்க 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 ஜா டிஃப்ரெண்ட் ஆகுது. லிரிக்ஸ் கம்ம வைசாலி சமன் ஒரு வயலே பேரை சொல்லி அடிச்சு வைதவ பந்தலிலே பணிவு காட்டும் வேஷம் போடுற பல நாளாய் கனவு மட்டும் பார்த்த காட்சிய முதலிரவில் தனிக்கையிலே பார்க்க சிங்காரமாய் சேர்மை அடக்கும் பள்ளி என் குளத்தில் மட்டும் மலரும் என்றாலே சிறுகுண்டு மல்லி போல் பல இவன் பெற்று போட போவதில்லை இங்கத்தான் சிக்கிட்டா சிக்கிட்டா சிக்காதக்கா சமையலுக்கு உதவ ஆளை கிடைச்சிட்டா சம்சாரம் சொன்னதே வேண்டோ பொன்னட்டி தாசனாவே மாறுவான் ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க ஜா அதே எல்லா படத்துலயும் அப்படியா? ஓ, அங்க அப்படிதான்
வந்த வேலை முடிஞ்சதுங்க இது மாட்டிக்கோங்க ஜிங்கஜா கேக்குது பாருங்க ரசிக்கிறேன் மேரேஜ் சாங்ன்றாலே அது எங்க ஏஆர் ரஹ்மான் தான். இனி வந்து வெட்டிங்களுக்கு போட்டு எடிட் பண்ணதுக்கு ஒரு பாட்டு இல்லாமல் இருந்திருக்கும் சில பேருக்கு. இந்த வெட்டிங் எடிட் பண்ணுற ஸ்டூடியோக்காரங்களுக்கு நீ வந்து இது யூஸ் பண்ணலாம். ஒரு பாட்டுன்னா டைட் எஸ்டாவா ஜிங்கு சரட்டு வண்டியில் மற்றது அந்த ராட்சசமா அந்த வயல் அது மாதிரி கொஞ்சம் லிரிக்ஸ் முன்னுக்கு விளங்கல. அப்புறம் இடையில கல்லன் முன்னுக்கு நிலை இந்த கமர்ஷியல் தான் நடிகர். ஸோ சுத்த தமிழ்லாம் நல்ல வடிவாடி இருக்கு. எங்களுக்கு விளங்காத மாதிரி அதை நாங்கள் வடிவா வாசிச்சு பார்த்தோம்னா விளங்கும். டக்குன்னு அந்த கட்சில் பார்க்குற மாதிரி வேர்ட்ஸ் இல்லை. மியூசிக் வந்து ஓகே ஏஆர் ரஹ்மான் ஆஸ் யூஸ்வல் பெருசாக ஆகும்னு சொல்லலாது முக்கியம்னு சொல்ல நல்லா கேட்க சில பாட்டு கேட்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உண்மையை தான் சொல்லணும். எனக்கு வந்து ஓகே அந்த இருக்கு. எனக்கும் அந்த டைட்டில் கார்டு போடுறதுக்கு ஒரு மியூசிக் போட்டாங்க அதே மாதிரி டக்குன்னு இப்படி ஃபயர் ஆகல. இது கொஞ்சம் கேட்க தான் தக் லைஃப் மியூசிக் அது செமையா அதான் அது கேட்ட உடனே ஒரு ஃபயர் வந்துச்சு. அப்படி அந்த ஃபயர் மிஸ்ஸிங். மற்றது இது வந்து ஒரு உண்மையாவே நீ கல்யாண வீட்டுகளுக்கு போடக்கூடிய ஒரு பாடல் ஒன்று கிடைச்சிருக்கு. அதனால சந்தோஷப்படலாம். ஏஆர் ரஹ்மான் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டார் இந்த கல்யாணம் பாட்டுகளில். அதான் பெருசா வந்து அதில் காட்டியிருந்தாங்க 2-3 சிங்கிள். எஸ்டிஆர் ஒரு பக்கம் நிற்கிற மாதிரி எஸ்டிஆர் ஜோடியா வந்து இதில் இருக்குப்பான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு கமல்ல ஜோடியா அபிராமி வந்து நடிச்சிருக்கிறாங்க. எங்களுடைய விரும்மாண்டி படத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன அந்த ஒரு பாட்டு அதெல்லாம் செம பாடு. இப்போ வரைக்கும் எங்களோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல பாடலை கொடுத்த கமல் சார் தான் இந்த பாட்டு மொழிக்கிறார். கமல் சார் டான்ஸ் ஆடி அந்த வயசுக்கு மனுஷன் அந்த ஸ்டெப் நல்லா சிம்பிள் ஸ்டெப்பும் அந்த ஜாலியா என்ஜாய் பண்ணி இது என்ன டீசர். அதோட எனக்கு முக்கியமான விஷயம் டீசர் இதுல விட்டு அந்த கிளிம்ஸ் விட்டாங்களோ அதுல இந்த படத்துக்கும் இதுக்கும் டோட்டல் இந்த லுக்கே இப்போ ரீசெண்டா 2-3 லீக் ஆனது ட்விட்டர்ல. இந்த லுக்கே புதுசா இருக்கு. அதுல வந்து முடியோடையும் இதோட இருப்பார். இது ஒருவேளை எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போய் அடிபட்டு இஞ்சி வந்து இருக்கிறாரோ வாட்ஸ்அப் மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து இருக்கிறாரோ அதே மாதிரி மாணிக்கமா இருக்கிறாரு தெரியல. அதை விட எஸ்டிஆர் வந்து அவர்கிட்ட ஒரு இந்த இது மாதிரி தேவர் மகன் வைப் ஒன்று இருந்தது. தேவர் மகன் மாதிரி இந்த படம் இருக்குமோன்ற ஒரு டவுட் வருது. ஏன்டா எஸ்டிஆர் அவருக்கு அந்த என்ன ஒரு விசுவாசியை விட தாண்டி கோட் ஃபாதர் இவர் வந்து ஃபாதர் மாதிரி எல்லாம் மரம் மகள்ன்ற புருஷனோ தெரியாது. எஸ்டிஆர் திருசா வந்து கமல்ன்ற ரெண்டா மூத்த மகளும் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. சைலண்டா இல்ல எல்லா இடத்துல நிக்கிறா நம்மளோட வெக்கப்படுறா டான்ஸ் ஆட தெரியல. ஓ மீனா திருசாயும் டான்ஸ் ஆடுது சைலண்டா எல்லாரும் ஆடுங்க. நாசர் ஆடுங்க எல்லாரும் ஆடுங்க. திருசா மட்டும் ஆடாம விட்டுட்டா. ஏதாச்சும் சம்பவம் நடந்து வந்து இருக்காங்களோ தெரியல உங்களோட வீட்டுல. மட்டும் அந்த மஞ்சள் அந்த ரெஸ்டோரண்ட் ஆன புள்ள எங்கேயோ பார்த்துருக்காங்க என்ன தெரியுது. இப்படி தெரியல நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதான் நிக்கிறா முன்னுக்கு வலிச்சு கொண்டு மகன் நம்ம எஸ்டிஆர் சார் நட்டது நம்ம கமல் சார் எல்லாருமே அதில் தெரியுறாங்க. உங்களுக்கு அந்த அவனோட பேர் தெரிஞ்சுன்னா கட்டாயமாக கவுண்ட் பண்ணுங்க அவனோட பேரை. ஐம் வெயிட்டிங். ஸோ டோட்டலாக பார்க்க போனால் மியூசிக் ஃபயராக இருக்குது. ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு இல்லை. எனக்கு பர்சனலாக அந்த ஒரு வைப் அப்படி இருக்கும். வைப் நல்லா இருக்கா நான் அப்படி இப்படி ஓகே ஓகே நல்லா தான் இருக்கு. 2 வயசு அது நீ கேட்க தான் தெரியும். லிரிக்ஸும் வந்து இடையில அதுதான் நான் சொன்னேன். இடையில ஒரு லிரிக்ஸ் நல்லா இருந்தது. அதுவும் ஞாபகம் இல்லாமல் இருக்கு. நாங்கள் திருப்பி பார்த்து தான் தெரியும். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கோ இல்லை எங்களை மாதிரி தான் மிக்ஸாக உங்களுக்கு இருக்கோ ரியாக்ஷன் வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை வளர்த்து விடுங்க. நன்றி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.